இந்த வீடியோல நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்க டபிள்யூ யூன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ஸோ யூன்றது என்னது இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தான் ஒரு சிஸ்டம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குன்னு வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வுட் பீஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். வுட்டன் பீஸ் வந்து எடுத்துப்போம். ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை கூட எடுத்துப்போம். அப்போ அந்த மரக்கட்டை என்ன இருக்கும் அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் செல்லுலோஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அது என்ன இருக்கும், ஒரு கார்பனும் இருக்கும், ஹைட்ரஜன் வந்து இருக்கும். அப்போ அந்த கார்பனும் ஹைட்ரஜன் உள்ள நமக்கு என்ன ஆகும், மாலிகுல் வந்து நமக்கு வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஈச் ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குன்றதை நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ அந்த வுட்டுக்கும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்து ஒரு எனர்ஜி இருக்கு. இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் இல்லையா. அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பீக்கர்ல சில ரியாக்டன்ட் வந்து உள்ள வந்து இருக்கும். அப்போ அந்த ரியாக்டன்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ எல்லா சப்ஸ்டன்ஸுமே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். அப்போ ஒரு வேலை செய்யும் போது அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் ஒரு 1 ஹவர் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பின்னாடி நமக்கு என்ன ஆகுனா எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அந்த எனர்ஜி சேஞ்சஸ் தான் நமக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் செஞ்ச வேலை, அந்த வேலையால நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம நடந்திருக்கும். அப்படி இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டால நமக்கு வந்து நடந்திருக்கும். இப்போ என் பாடி வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் தூங்கிட்டே இருக்கிறேன். அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது நான் வேலையே செய்யலை. ஆனால் என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து சில வேலை செய்யும். நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரிலேருந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில வேலையை வந்து நமக்கு வந்து செய்யும் இல்லையா. அப்போ ஹீட் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், என்னோட எனர்ஜி வந்து நமக்கு வந்து கன்சியூம் ஆயிருக்கும். அப்போ இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு சில எனர்ஜி வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த வேலை செய்யறதுக்காக சில எனர்ஜி வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இல்லைன்னா என்ன பண்ணும், சில டைம் ஹீட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஹீட் வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இல்லை ஹீட் வந்து நம்ம வந்து உள்ள வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு வந்து அந்த எனர்ஜி சேஞ்சஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீட்டால நமக்கு நடந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஒர்க்கால் நடந்திருக்கும். இதான் நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா. அப்போ இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஓகேவா. இப்போ டெல்டா யூன்றது என்னது, சேஞ்சஸ் இல்லையா. அப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் வந்து இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நல்லா சாப்பிட்றேன். சாப்பிடும்போது நமக்கு என்ன இருக்கும், எனர்ஜி வந்து நிறைய கிடைக்கும். அப்போ இனிஷியலா லோவா இருந்திருக்கும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து போடும்போது நமக்கு என்னன்னா எனர்ஜி பாசிட்டிவ் வேல்யூ வந்து வரும். அப்போ டெல்டா யூ என்ன வரலாம், பாசிட்டிவ் வேல்யூ வரலாம், நெகட்டிவ் வேல்யூ வரலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ நீங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கொடுக்குறீங்க. அப்போ ஹீட் கொடுக்கும்போது நமக்கு என்ன, அந்த மாலிகுல் வந்து ஹீட் எடுத்து நிறைய எனர்ஜி வந்து கிடைச்சிருக்கும். அப்போ அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும், இனிஷியலா கம்மியா இருந்திருக்கும். அப்போ டெல்டா யூ வந்து பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். அதே மாதிரி ஒர்க் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். கியூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வந்து வரலாம்.